ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 தேர்தல் பயம் வந்துடுச்சு. கூட்டணிக்கு பல கட்சிகள் வர யோசிக்கிறாங்க. இவரே வாலண்டரி யாராவது கூட்டணிக்கு அழைத்தால் கூட அவர்கள் வருவதற்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் ஒரு மாஸ் லீடருங்க, அதிமுக பொதுச் செயலாளருங்க, நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குதுங்க, என்னை நம்பி வாங்க, கட்சி மிகப்பெரிய கட்சி, அதிமுகங்கிறது மிகப்பெரிய இயக்கம், என்னை நம்பி வாங்க, கட்சியை நம்பி வாங்க, நிச்சயமாக நம்ம வெல்வோம் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி பல கட்சிகளுக்கு கூட்டணி தூது விடுறார். ஆனால் அந்த கூட்டணி தூது பலனளிக்காமல் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பெரும் முயற்சி பண்ணார். பல கூட்டங்களில் கலாய்வு கூட்டத்தில் கூட ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களை அனுப்பி ஒவ்வொரு கலாய்வு கூட்டத்திலையும் பல விமர்சனங்களை கிளப்பி விடுகிற வகையில் எங்களை நம்பி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் 100 கோடி கொடுக்குறியா, 200 கோடி கொடுக்குறியா, 300 கோடி கொடுக்குறியான்னு பேரம் பேசுகிறாங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது இப்படி கொடுத்து தான் நாங்கள் கூட்டணி வைக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் கலாய்வு கூட்டத்தில் பேசுகிறது மிகப்பெரிய பேசுபொருளாக விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்காவிட்டால், அதிமுக மீண்டும் தோல்வி சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டணி பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில், கூட்டணி பலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணால் அதிமுகவிற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பு கூட ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும், நெருக்கடி நிறைந்த போட்டியாகத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். ஏன்னா அதிமுகவில் ஒரு சலசலப்பு இருக்குது. நான் ஒரு மாஸ் லீடர்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பல தவறுகள் செய்வதனால கூட அதிமுகனுடைய உட்கட்சி பூசலில் பெரிய அளவில் வெடித்து கொண்டே இருக்கிறது. ஜே அணி ஜா அணி கிட்ட அதிமுக எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒப்படைத்தாரோ அதே போல் இப்போ நான் இருக்கிற கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன். என்கிட்ட அதிமுக முழுமையாக ஒப்படைங்க, முழுமையாக என்கிட்ட கொடுத்தா தான் நான் பலமாக செயல்பட முடியும், சுதந்திரமாக செயல்பட முடியும். இதுலேயே உள்ள உட்கட்சி பூசல் ஏன் அதிமுக எனது தான், இரட்டை இலை சின்னம் எனக்கு தான் உரிமை இப்படின்னு பல்வேறு பேர் போட்டி போடுறது, உரிமை கொண்டாடுறது தேவையில்லை. நான் ஒரு ஆள் போதும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உரிமையை கொண்டாடக்கூடிய வகையில் அதிமுகவை எங்கிட்ட முழுமை ஒப்படைங்க. ஜே அணி ஜா அணி எப்படி இருந்ததோ அது போன்று நான் எங்கிட்ட இந்த கட்சி இருந்தால் நான் பலமாக இயக்குவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது பல காட்டமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க, வெளியில் வைக்கலாம் கூட உள்ளுக்குள்ளே பல பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி கூட நெல்லை கலாய்வு கூட்டத்தில் சொல்கிறார், எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குங்க, 1000 சண்டை இருக்குங்க, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம், நாங்கள் இன்றைக்கி அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் கூடிக்குவோம் நாங்கள் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு. அது மறைமுகமாகவே எங்களுக்குள்ள சண்டை இருக்குதுங்கிறது கூட்டத்திலே அவர் சொல்கிறாரு. இதுலேருந்து கட்சியினுடைய அதிமுகனுடைய பொதுச் செயலாளருக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல தொந்தரவுகளும் பல பிரச்சனைகளும் பல விமர்சனங்களும் கூட இருந்து சந்திக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய கசப்பான உறவாகத்தான் அதிமுகவில் இருக்கிறாங்க. அதிமுகனுடைய சலசலப்புக்கும் அதிமுகனுடைய கூட்டணி பலத்தை நிரூபிக்காமல் போனாலும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருக்கடி நிறைந்த தேர்தலாக அதிமுகவுக்கு அமைந்துவிடும்.